வணக்கம் நண்பர்களே. யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்கா? அவங்க கிட்ட நீங்க உங்க அன்பை வெளிப்படுத்த அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போற மாதிரி எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? நீங்க அவங்களுக்காக நிறைய செய்ய நினைக்கிறீங்க. ஆனா அவங்க உங்க முயற்சிகளுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாம உங்களை ஏமாற்றத்தோட விட்டுடுறாங்களா? இந்த வீடியோல உங்க கிரஷ் உங்களை விரும்பல என்பதற்கான 7 முக்கியமான அறிகுறிகளை பத்தி பார்க்க போறோம். இதை நீங்க புரிஞ்சுகிட்டா ஒருத்தருக்காக ஒருத்தர் தேவையில்லாம வருத்தப்படாம உங்க மனசை நீங்களே தேத்திக்க முடியும். ஒவ்வொரு அறிகுறியும் ஏன் முக்கியம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன செய்யணும்னு தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பதிலளிக்காத அல்லது சாண்டிஸ்டான பதில்கள். ஒருத்தர் உங்களை விரும்பும் போது நீங்க மெசேஜ் பண்ணா அதுக்கு உடனே இல்லைன்னாலும் கொஞ்ச நேரத்திலேயாவது அனுப்புவாங்க. ஆனா நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பினா அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு பதிலளிப்பாங்க. இல்ல சில சமயம் பதில்களே வராது. போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் ஏனோதானோன்னு பேசுவாங்க. இப்படி நடந்தா அவங்களுக்கு உங்க மேல ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். இப்படி தொடர்ச்சியா நடந்தா நீங்களே அவங்களுக்கு மெசேஜ் பண்றதை நிறுத்திடுறது நல்லது. குறைவாக பேசுவது அல்லது ஆர்வம் இல்லாத உரையாடல்கள். உங்க கிரஷுக்கு உங்க மேல ஆர்வம் இருந்தா அவங்க உங்க கூட நிறைய பேசணும்னு நினைப்பாங்க. நீங்க பேச ஆரம்பிச்சா அவங்க சுருக்கமா பதில் சொல்றாங்கன்னா, இல்ல உங்க கேள்விகளுக்கு ஒற்றை வார்த்தையில பதில் வருதுன்னா அவங்க உங்ககிட்ட பேச விரும்பலன்னு அர்த்தம். இவங்களா எதுவும் புதுசா பேச மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னா அதுல அவங்களுக்கு எந்த ஆர்வமும் இருக்காது. இந்த நிலைமையில நீங்களா பேச்ச ஆரம்பிக்கிறது குறைச்சுக்கலாம். அவங்க ஆர்வம் காட்டலன்னா அந்த உரையாடலை அங்கேயே முடிச்சுக்கோங்க. உங்களை சந்திக்க தயங்குவது அல்லது தவிர்க்க நினைப்பது. உங்க கிரஷுக்கு உங்க மேல ஈர்ப்பு இருந்தா அவங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க அவங்கள பார்க்க கூப்பிட்டா ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறதா சொல்லுவாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அந்த இடத்துக்கு வர்றதை கூட தவிர்க்க பார்ப்பாங்க. ஒரு 2-3 தடவை நீங்க கூப்பிட்டும் அவங்க தவிர்க்கிறாங்கன்னா திரும்ப அவங்கள பார்க்க கூப்பிடாதீங்க. உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் காட்டாதது. ஒருத்தருக்கு நம்ம மேல அக்கறை இருந்தா நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஆனா உங்க கிரஷ் உங்களோட கஷ்டங்கள் சந்தோஷங்கள் பத்தி கேட்கவே மாட்டாங்க. நீங்க ஏதாவது சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. உங்க விஷயத்துல அவங்க எந்த ஆர்வமும் காட்டலன்னா அவங்க மனசுல உங்களுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். இந்த நிலைமையில உங்க தனிப்பட்ட விஷயங்கள் அவங்க கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட இந்த எதிர்காலம் பத்தி பேசன்னு தயங்குறது. ஒருத்தருக்கு உங்க மேல தீவிரமான ஈர்ப்பு இருந்தா அவங்க உங்க கூட சேர்ந்து ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணுவாங்க. ஆனா நீங்க எதிர்காலத்தை பத்தி ஏதாவது பேச ஆரம்பிச்சா அவங்க இந்த பேச்சை மாத்திருவாங்க. உங்க 2 பேருக்கும் பொதுவான எதிர்காலம் இருக்கிற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஒரு தடவைக்கு மேல அவங்க இப்படி பண்ணா நீங்க அந்த விஷயத்த திரும்ப பேசாதீங்க. மற்றவங்கள்ட்ட பேசுறதுல அதிக ஆர்வம் காட்டுறது. நீங்க அவங்க கூட பேச முயற்சி பண்ணும்போது அவங்க மத்தவங்க கிட்ட ரொம்ப ஆர்வமா பேசுவாங்க. உங்களை விட மத்தவங்க மேல அதிக கவனம் செலுத்துவாங்க. உங்களை மதிக்கிற, உங்ககிட்ட பேச விரும்புற நண்பர்கள், குடும்பத்தினர் கூட நேரத்தை செலவிடுறது தான் இந்த சூழ்நிலையில புத்திசாலித்தனம். உங்களோட முயற்சிகளுக்கு எதிர்வினை காட்டாதது. ஒருத்தருக்கு நம்ம மேல அன்பு இருந்தா நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க பாராட்டுவாங்க. ஆனா நீங்க அவங்களுக்காக ஏதாவது செஞ்சாலும் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. உங்க அன்பை அவங்க மதிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தருக்கு நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அவங்க அதை மதிக்கவே இல்லைன்னா நீங்க உங்க கவனத்தை வேற பக்கம் திருப்புங்க. ஒரு சில அறிகுறிகள் மட்டும் இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு சில அறிகுறிகள் மட்டும் இருந்தா உடனே அவங்களுக்கு நம்ம மேல ஆர்வம் இல்லைன்னு முடிவு பண்ணிட முடியாது. சில சமயமா அவங்க பிஸியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நிறைய அறிகுறிகள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல, நான் என்ன தப்பு பண்ணேன்? சில சமயம் இது உங்க தப்பா இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இது ஈர்ப்பு இல்லாம போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நீங்க உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு மாதிரி. அவங்க கிட்ட நான் எப்படி இதை பத்தி பேசுறது? நீங்க நிதானமா மரியாதையா உங்க கவனிச்ச விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லலாம். ஆனா அவங்க ஒத்துக்கலன்னா இல்ல தப்பா பேச ஆரம்பிச்சா நீங்க அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுறது நல்லது. யாரையும் அவங்க விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்த முடியாது. நான் இப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கஷ்டமான நேரம்தான். உங்களை நீங்களே கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. நண்பர்கள், குடும்பத்தினர்கிட்ட பேசுங்க. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு நம்புங்க. இப்போ நம்ம பார்த்த 7 அறிகுறிகளையும் ஒரு தடவை சுருக்கமா பார்க்கலாம். 1. பதிலளிக்காத அல்லது தாமதமான பதில்கள். 2. குறைவாக பேசுவது அல்லது ஆர்வமில்லாத உரையாடல்கள். 3. உங்களை சந்திக்க தயங்குவது அல்லது தவிர்க்க நினைப்பது. 4. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் காட்டாதது. 5வது உங்களுடன் எதிர்காலம் பற்றி பேச தயங்குவது. 6வது மற்றவர்களிடம் பேசுவதில் அதிக ஆர்வம் காட்டுவது. 7வது உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்வினை காட்டாதது. அறிகுறிகள்ல 1-2 இருந்தா கூட
நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய அறிகுறிகள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா உங்க கிரஷ உங்களை விரும்பலன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிறேன். நன்றி.